ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகிட்டு நான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி நான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் சிஸ்டர், எனக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அப்படியே தான் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து உங்கள் தொழிலை வந்து அடுத்த நிலைமை கொண்டு போக முடியும், நிறையவும் சம்பாதிக்க முடியும். அது என்னெல்லாம் தான் வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடிச்சிருவீங்க. நீங்கள் வந்து வீட்டிலேருந்து தையல் தொழில் செஞ்சிட்ருக்கேன், இல்லை வந்து கடையில் வச்சு நான் வந்து தையல் தொழில் பழகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுக்க வர்றாங்க, ஒரு சாரீ கொண்டு வராங்க, இல்லை ப்ளவுஸ் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து நீங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே வந்து வாங்கன்னு சொல்லணும். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்க ப்ளவுஸ் வந்து எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பத்துமா பத்தாதா அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். இன்னொன்று, எல்லா கஸ்டமருக்குமே இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு பத்தும் பத்தாதுங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படிங்கும்போது நீங்கள் முதல்ல வந்து அளந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, பட்டியில் வந்து எனக்கு வந்து பின்னாடி உள்ள பீஸ் வந்து நமக்கு வந்து வேறு பீஸ் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதையுமே முதல்ல வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி கையில் வந்து சில ப்ளவுஸ் வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கூட, இல்லை நீங்கள் வந்து நிறைய வருஷமாக நான் தச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து வசதி இருக்குது, நீங்கள் வந்து போட்டு காமிக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா கஸ்டமர் வந்து நிறைய அதாவது அந்த அளவு ப்ளவுஸில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்து அவங்கள போட்டு பார்க்க சொல்லிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து அவங்க சொல்கிறத விட அவங்க போட்டு காமிக்கும் போது நமக்கு கரெக்டாக வந்து புரியும். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இட வசதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து போட்டு காமிச்சிட சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த ப்ளவுஸில் இருக்க எல்லா ஆல்ட்ரேஷனுமே அவங்க பேர் போட்டு அதில் எழுதிருங்க. அதே மாதிரி தைக்கிறதுக்கு எவ்வளவு, அதை வந்து சாரீ முந்தி அடிக்கிறதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து அமௌண்ட்டை வந்து சொல்லிடுங்க. அதே மாதிரி அவங்க வந்து லைனிங் எடுத்திருக்காங்களா, இல்லை நம்ம வந்து லைனிங் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ ப்ளவுஸ் அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நம்ம வந்து முதல்ல இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அவங்க வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்தாலும், இல்லை லைனிங் ப்ளவுஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து எம்மிங் பண்ணணுமா, இல்லை வந்து நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துறணுமா, இல்லை அடித்து திருப்பலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல வந்து கேட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு நம்ம தைக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால் முதல்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை வந்து வாங்கும்போதே அவங்க கண்ணு முன்னாடியே வந்து அளந்து காமிச்சிருங்க. ஏன்னா சாரியோட ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கண்ணு முன்னாடியே வந்து அளந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லைனா ஒரு வேளை சாரி வந்து கம்மியாக இருந்து நம்ம வந்து ஒட்டு போட்டு கையில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து நிறைய ப்ளவுஸு சாரி தான் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து அவங்க முன்னாடியே வந்து அளந்து காமிச்சிருங்க. இவ்வளோ ப்ளவுஸ் பிட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படும், நான் இதில் வந்து கையில் மட்டும் ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும், நான் தைக்கலாமாங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பைப்பிங் வந்து வைக்க சொல்கிறாங்களா, பைப்பிங் வந்து சாரீ கலரில் வைக்கணுமா, இல்லை ப்ளவுஸ் கலர்லேயே வச்சுக்கலாமா அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வச்சதுக்கப்புறம் வந்து திரும்ப பிரிச்சுட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட அந்த ப்ளவுஸை வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வீட்டில் தான் தைக்கிறீங்க, என்னால் வந்து போட்டு பார்த்து அனுப்ப முடியும் அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. ஏன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை அவசரமாக அவங்க எங்கேயோ போகிறதுக்காக தைச்சிருக்காங்க, அதில் ஏதோ வந்து லூஸாக இருக்குது, இல்லை டைட்டாக இருக்குது, போட முடியல அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து சத்தம் போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து வீட்டிலே வச்சு உங்கள் போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா அதை அப்போமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிரச்சனைலாம் வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ளவுஸை தைக்க ஆரம்பிக்கும் போதும் சரி, அந்த அளவு ப்ளவுஸில் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ, அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ளவுஸில் இருக்க எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தைக்கும் போது நீங்கள் அளந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள்.
நம்ம வந்து தையல் தொழில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து நிறைய கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு தப்பு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கஸ்டமர் வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னாலலாம் தைக்க முடியாது, அவங்க கொடுக்குற ரூ. 100க்கு என்னை ரொம்ப சத்தம் போட்டாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எந்த தொழிலுக்கு நம்ம போனாலுமே நம்ம வந்து ஏதோ ஒன்று வந்து செய்யும்போது நம்ம ஸ்டார்ட்டிங்கில் தப்பு பண்ணுவோம். அதை வந்து சரி பண்ணி தான் அதுக்கப்புறமா நம்மளால் வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப பேசுகிறாங்க, அதனால் என்னால் வந்து தைக்க முடியல அப்படிலாம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இந்த தொழிலை வந்து நம்ம தைக்க தான் நமக்கு வந்து ட்ரைனிங்கும் கிடைக்கும், நமக்கு வந்து பழகும் கையும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் தைச்ச ப்ளவுஸுக்கும் நம்ம ஒரு 15 நாள் கழித்து தைக்கிற ப்ளவுஸுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வந்து ஒரு ப்ளவுஸை தைங்க, ஒரு 10 நாள் கழித்து வேறு ப்ளவுஸை தைங்க. ரெண்டுலேயுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளே அறியாமல் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வருவோம். அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் நான் தைக்க முடியாது அப்படிலாம் வந்து பின்னாடி வந்து போகாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளால் அந்த தொழிலில் வந்து மேலே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து தையல் தொழில் கற்றுக்கிட்டு நம்ம வந்து தையல் தொழிலை வீட்டிலேருந்து நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இல்லை நான் என்னால் முடியும், நான் வந்து தச்சு சம்பாதிச்சு நான் ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் தாட்டில் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நம்மளை தவிர வேறு யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் நல்லா வந்து பண்ணி சம்பாதிக்கலாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, அவன் நல்லா தைப்பா தெரியும் அப்படின்னு. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாருமே நமக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாலாம் எடுத்துக்காதீங்க. நமக்கு மோட்டிவேட்டட் வந்து நம்ம மட்டும்தான். நம்மளால் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாருக்குமே வந்து தையல் தொழில் கற்றுக்க முடியும். ஆனால் வந்து சில பேருக்கு வந்து வரவே வராது, நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து தொழிலை கற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அதை தொழிலாக எடுத்து உங்களால் பெரிய அளவுக்கு வந்து சம்பாதிக்க முடியும். சில பேர் வீட்டில் வந்து நீங்கள் தையல் தொழிலாம் படித்து நீங்கள் நிறைய வந்து தச்சு வந்து நிறைய சம்பாத்தியம் பண்ணிலாம் கொடுப்பீங்க. ஆனால் கூட அவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. நீலாம் என்ன வேலை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து பேச்சு கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து நம்ம புரியணுங்கிறதுக்காக நம்ம தொழில் பண்ணல, நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த தொழிலை நம்ம வந்து இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து என்னை பாராட்டணும், இவங்க வந்து என்ன பாராட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம், நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம ஒரு மனசாட்சிக்கு நம்ம வீட்டில் இருந்து நம்ம சம்பாதிச்சு நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கோ ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்திக்காக மட்டும்தான் அந்த தொழில் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபுல் டைமை வந்து என்கேஜ்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து வீட்டு வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறமா தைக்கிறேன், நான் அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன், இந்த மாதிரியே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க டைம் இருக்காது, அதை பற்றி யோசிக்கிறதுக்கும் டைம் இருக்காது. எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி இருங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால் வந்து வாழவே முடியாது. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழல, நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம காது கொடுத்தே வாங்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா இருந்தாலும் 4 பேர் சொல்ல தான் போகிறாங்க, நம்ம வந்து கெட்டு போனாலும் 4 பேர் சொல்ல தான் செய்வாங்க. எதையுமே காதில் வாங்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். அது நம்ம காதுக்கு வராத வரைக்கும் நமக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம காதுக்கு வரும்போது தான் நம்ம அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டுட்டே இருப்போம். அதனால் அதை வந்து நம்ம காதிலே வாங்காத அளவுக்கு நம்ம வேலையை வந்து நம்ம பிஸி ஆக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பற்றி யோசிக்க நமக்கு டைமே கிடைக்காது. நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம். அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க, நம்ம மேலே வளர்ந்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. நம்மளை வந்து எல்லோரும் புரிஞ்சிக்கணும், நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே நம்ம தோற்று போயிடுவோம். ஏன்னா அது நம்மளால் முடியவே முடியாது. அதனால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தொழிலை வந்து சாதிக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து தையல் தொழில் கற்றுக்குறீங்க, நான் இப்போ தான் வந்து வீட்டிலேருந்து தையல் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து கஸ்டமருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியும். அதனால் வெளியில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம வேலையை வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக மேலே வருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்கள பற்றி பேசியோ இல்லை அவங்கள பற்றி யோசிச்சோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற நாளை வந்து நம்ம வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும் அப்படின்னா யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து வாங்காமல் இருந்தாலே நம்மளால் வந்து இருக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.